பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் ஏற்கனவே எம்பி தர்மேந்திர பிரதான் நாங்கள் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி போட்டு நாடாளுமன்றத்தில் பேசினாங்க. எப்படி பார்க்குறீங்க? யார் கையெழுத்து போட தயாராக இருந்தது? எம்பி எல்லாம் அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடுறதுக்கு. அது இந்த புதிய கல்விக் கொள்கையில தான் வருது. அது இல்லந்தேடி கல்வி, இந்த பிஎம், அந்த ஸ்ரீ பிஎம் இதெல்லாம் அதில் தான் வருது. ஒன்று, புதிய கல்விக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா, அதில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இல்லந்தேடி கல்வியை நம்ம ஏற்றிருக்கோம். நம்ம ஐயா ஜவஹர் நேசன் இந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினதே இவங்க புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறாங்க. அதில் நமக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு தான் வெளியில் வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், கூட அவங்க நிறைய நேர்காணல்லாம் கொடுத்துருக்காங்க. கல்வி ஆய்வாளர்கள், மிகப்பெரிய வல்லுநர்கள், அறிஞர்கள் எல்லாமே சொல்றது என்னன்னா, இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் தான் சொல்றாங்க. இப்ப கல்விங்கிறது சுகமா இருக்கணுமே ஒழிய சுமையா இருக்கக்கூடாது. எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை என் நாட்டில், நான் பிறந்த நாட்டில், இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு பெரிய தடையர். ஒரு மருத்துவம் படிக்கிறதோ அல்லது எதுவுமே, இப்போ மருத்துவத்திலே முதுகலை படிக்க மறுபடியும் ஒரு நீட் எழுத வேண்டியது, பிஜி படிக்க மறுபடியும் ஒரு நீட். அப்போ இந்த தேர்வு தான் ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செய்யுங்கிற முறை எப்படி? மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியா இருக்குதான்னு முதல்ல பாரு. எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க, நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எழுதுறாங்க? எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும். ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும், ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும். எல்லாவற்றுக்கும் தேர்வு தேர்வு தேர்வு. கல்வியிலே தலை சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா 8 வயதுல தான் பிள்ளைகளை முதல் வகுப்பிலே சேர்க்குது. நீங்க 8 வயதுல என் பிள்ளைகளை பொது தேர்வு எழுதுன்றீங்க. அந்த இடத்துல தோத்துருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நஞ்சு ஆயிராதா? அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள போய் பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்களம் மாதிரி ஆயிராதா? எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு? நீங்க இப்ப பாக்குறீங்க, இப்ப இந்த ஆட்சியில நீங்க அது செய்தியாக்குறது இல்ல. இப்ப நீட்டு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெறுவோமோ இல்லையோங்கிற ஐயத்துல ஒரு தங்கச்சி இறந்திருக்கால இல்லையா? இறந்திருக்கால. அப்போ 12வது படிச்சுட்டு +2 தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டு தேர்வை எதிர்கொள்ள முடியாம மன முதிர்ச்சி இல்லாம இறந்து போறாங்க. 12வது தோற்று போறவங்க இறந்து போறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் தோல்வியை நீங்க தோல்வியை வெற்றியின் தாயின்னு நீங்க கற்பிச்சு கொடுக்கல. தோல்வியோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு இது ரொம்ப கொடுமையா இருக்கு.